ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கோடுக்கலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:50ங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லீவ், ஆஃபீஸ் லீவ், அதனால் எந்திரிச்சதும் லேட்டு தாங்க. ஸோ வெளியே வெதர் பாருங்கள், நம்மளுக்கு வெயிலே இன்னும் வரலை. ஸோ நைட்லாம் மழை பெஞ்சிருக்குங்க. ஸோ குளிராகவும் இருந்தனால எந்திரிக்க முடியல. ஸோ இதை கோயம்புத்தூர்காரங்க பார்க்குறீங்கன்னா ரொம்ப கோச்சிக்காதீங்க, சாரிங்க. அம்மா அத்தை எப்போ பேசுகிறப்ப கேட்டாலும் வெயில் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லிட்டுருக்குறாங்க, தாங்க முடியாத அளவுக்கு. ஸோ இங்கே இப்படி தாங்க வெதரு, என்ன பண்ணுறதுங்க. லயாவுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 10 o'clock டான்ஸ் கிளாஸ் இருக்குதுங்க. ஸோ அதுக்கு நாங்கள் 9:30 கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போ அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தாங்க போகணும். ஸோ லஞ்சுக்குமே ரைஸ் வச்சுட்டு தாங்க போகணும். ஸோ குட்டி பயல் இருக்கார், அவருக்கு பசிச்சதுன்னா என்ன பண்ணுறதுங்க. ஸோ அதனால் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமாங்க. ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் கறியும் இட்லியும் தாங்க பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி மஷ்ரூம் கறி இது பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையும் இருக்குது. நான் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிலையும் போட்டிருக்கேங்க. ஸோ வேணால் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அது பின் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதுக்கு நம்ம அரைக்கிறோம் இல்லைங்க, அதையை மட்டும் தாளித்து கடகடன்னு முடிச்சிட்டோன்னா அது ஆறுற கேப்பில் இட்லி ஊற்றி மஷ்ரூம்க்கு அந்த காயெல்லாம் வெட்டி மஷ்ரூம் வேகிறதுக்கும் அரைச்சதை ஊற்றி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் போதுங்க. அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிறதெல்லாம் வதக்கி ஆற வச்சாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இட்லி ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த மஷ்ரூம் இருக்கு இல்லைங்க, அதுக்கு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் அதெல்லாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச மஷ்ரூமு அதெல்லாம் போட்டு வதக்கி மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் நேரமாக வேக விட்டுட்டுங்க. இது அந்த வேகிற கேப்பில் டக்குன்னு நம்ம அரைச்சிடலாம். ஸோ அரைச்சிட்டு அந்த அரைச்சதையும் ஊற்றி நம்ம இறக்கணுன்னா சூப்பரான மஷ்ரூம் கறி திக்காக ரெடி ஆகிடுங்க. ஸோ இது காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் மஷ்ரூம் கறியும் நான் போட்டுட்டு அவர்கிட்ட தான் கொடுத்துட்டேன், சரி ஊட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம்லாம் சேர்ந்துதுங்க, நிறையாவே சேர்ந்துது. ஸோ அதை எல்லாத்தையும் கழுவி வச்சு போயிட்டோன்னா வரப்போ நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம், அறக்க பறக்க பண்ண வேண்டாம் இல்லைங்க. அதனால் நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவரும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஊட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ குட்டி பையலையும் கூட்டிகிட்டு போகிறோம் இல்லைங்க, அவருக்கு அங்கே போயிட்டு எல்லாம் பசிக்கும், பண்ண முடியாது. அதனால் ஊட்டிட்டா அவன் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்குவான், அதுக்கு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸுமே நான் ஊற வச்சுருந்தேங்க. காலையில் நான் போகிறதுக்குள்ளே வச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போயாச்சுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக 9:20 ஆக போகுதுங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு, கடகடன்னு ஊட்டிட்டாங்க. கிளம்புறதுக்கு ஒரு 9:40 ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு அவங்க கரெக்டாக அந்த half an hour தாங்க இருக்குது. ஸோ அது டைம் ஆகிடும். அவள் போய் அந்த ஷூ எல்லாம் மாட்டி ரெடி ஆனோம். ஸோ பேலேயும் டேப் டான்ஸும் தாங்க கற்றுக்குறா. ஸோ இப்போ 2 weeks தான் போயிட்டுருக்குறா, இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போயிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்க்குறேங்க, அலௌடு இல்லை. ஸோ நான் கொஞ்சமாக எடுக்க ட்ரை பண்ணுறேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ அதை ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. லயா சைக்கிளில் முன்னாடி போயிடுவாங்க, அவள் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவளுக்கு கொஞ்சம் வார்ம் அப் ஆன மாதிரி இருக்குங்க. நாங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிடுவோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ரீச் ஆகிட்டோங்க. அங்கே போயிட்டு என்னால் அவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ 1 hour தான் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கடைகள்லாம் போயிட்டு வீட்டுக்கு ஸோ வெறும் கிரேவியும் ரைஸும் தாங்க இருக்குது. ஸோ அதனால் சரி சிக்கன் வச்சுக்கலான்ட்டு குட்டி பையலும் ரொம்ப நாள் கேட்டுட்ருக்குறாரு. அதனால் கிரில் சிக்கனும் பண்ணி சாப்பிட்டு லஞ்சு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணலாம். ஸோ இதோட என்னென்னா இது மட்டன் ஊறுகாய் தாங்க ட்ரை பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பராக வந்ததுங்க. ஸோ இந்த ரெசிபியை நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போன்லெஸ் மட்டன் தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தப்போ அவங்க இங்கே தான் கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்களே, நான் இங்கே அப்புறம் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவிட்டு நம்ம நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ அந்த வேகிற கேப்பில் குட்டி பையன் வந்தோன்னே தூங்கிட்டார். ஸோ அவர் எந்திரிச்சோன்னே அவருக்கு எதாவது கொடுக்கணும். அவருக்கு இந்த காஜு கட்லி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் சரி அதுக்குள்ளே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு சரி செஞ்சுட்டு இருந்தேங்க. ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட் வீடியோஸ்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரெசிபி வீடியோஸ்லேயும் இருக்குங்க. ஸோ ஷார்ட்ஸ்லேயும் இருக்குது கடகடன் பண்ணுற மாதிரி. ஸோ இது ரொம்ப ஈஸி தாங்க, 15 minutes பண்ணுறதா. நான் அந்த ரெசிபி நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ கடகடன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வச்சாச்சுங்க. ஸோ அவர் எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிடுவாருன்ட்டு பண்ணி வச்சாங்க. நம்ம பண்ணி அவர் எந்திரிச்சு வந்தார். எந்திரிச்சு அங்கே தூங்கிட்டு இருக்கிறப்பவே வரப்பவே ஓடி வந்துட்டு அம்மா ஸ்வீட்டா அப்படின்ட்டு வந்துட்டாருங்க. இவர் என்னென்னா இவரால் சில இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. அதனால் அவர் நம்மக்கிட்ட ஸ்மெல் பண்ணிக்கிட்டா, அம்மா ஸ்மெல் பண்ணிக்கிட்டான்னு கேட்பாரு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா மோப்பம் முடிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. ஸோ ஃப்யூச்சர் செஃப் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சூடே ஆறலைங்க, அதுக்குள்ளே கட் பண்ணி கொடுன்னு அவசரப்பட்டு அங்கே பாருங்கள் அது எப்படி கொதறி வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்பவே கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஸோ என்ன பண்ணுறது, அப்புறம் எந்திரிச்சு வந்துட்டார். சரி எப்படி இருந்தாலும் ஆரியும் சாப்பிட தானே போகிறோம், அதனால் இது
கட் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அவர் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த வேக வச்சோம் இல்லைங்க, அந்த மட்டனை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம தேவையான மசாலாலாம் அரைச்சி போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அது நல்லா சுண்ட விட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதுதான் இதோட ஹைலைட்டு. தண்ணி இல்லாமல் நல்லா வணக்கணும். சூப்பரான மட்டன் ஊறுகாங்க. ஐயோ சொல்கிறதுக்கே வாய் எச்சி ஊறுதுங்க. சீரியஸாங்க இப்போ எனக்கு இந்த வீடியோ பார்த்து பேசுகிறப்பவே எனக்கு டெம்ப்ட் ஆகுது. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்தேன். அதனால் எனக்கு தெரியுங்க அது டேஸ்ட் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. ரொம்ப ஹைப் கொடுத்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ இது சாப்பாடு கூட பிணைஞ்சு சாப்பிட்டேங்க. ஐயோ செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுவீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து சிம்பிளாக ஊத்தப்பம் தாங்க பண்ணியாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி ஆனியனும் கேரட்டும் துருவி போட்டுட்டு ஊத்தப்பம் ஊற்றியாச்சுங்க. ஸோ இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னாங்க, இப்போ நம்ம இந்த ஒரு சைடு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த கேரட் இதெல்லாம் தூவினதுக்கப்புறமா லைட்டாக அந்த தோசை கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக திருப்பி போட்டோம்னாங்க நம்ம மேலே தூவியிருந்தோம்லங்க கேரட்டு வெங்காயம் எல்லாம் அதெல்லாம் அப்படியே செதறாதுங்க. அதுக்கப்புறம் பிளேட்லேயும் அப்படியே அழகாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆனியன் கேரட் ஊத்தப்பம், காலையில் வச்ச மஷ்ரூம் கறியோட எங்கள் டின்னரை நாங்கள் முடிச்சிட்டோங்க. ஸோ அடுத்த வேலை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒருசல் பண்ணுறதுங்க. இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அடுப்பு திட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ கடைசியான ஒரு வேலை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுட்டு வைக்கிறது தாங்க. ஸோ அவங்களுக்கும் போட்டாச்சு. அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். ஸோ இவங்களோட டேங்க்கையும் வந்து நான் இப்போ தாங்க ரீசெண்டாக கழுவுனேன். ஸோ டைமே இருக்கிறது இல்லைங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்களதையும் க்ளீனாக வச்சுக்கணும் இல்லைங்க. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி டே எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.